பக்தி ஸ்பெஷல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம காஞ்சி மகா பெரியவரின் அற்புதங்கள் பகுதி 40 தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். டில்லி ஆர்கேபுரத்தில் உள்ள குன்றின் மீது மலை மந்திர் கோயில் உள்ளது. காஞ்சி மகா பெரியவருக்கும் இக்கோவிலுக்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு. டில்லி பக்தர்கள் சுவாமிநாத சுவாமி சமாஜம் என்னும் அமைப்பை உருவாக்கி கோயில் கட்டத் தொடங்கினர். சிலை செய்வதற்கான காஞ்சிபுரம் மாவட்டம் பட்டுமலை குப்பத்தில் கல் எடுக்க முடிவு செய்தனர். ஆனால் காஞ்சி மகா பெரியவர் 60 ஆண்டுகளுக்கு முன்பு செந்திலாண்டவர் சிலை வடிக்க தாமிரபரணி படுகையான திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள குறுக்குத்துறையில் கல் எடுக்கப்பட்டது. அதன் எஞ்சிய பாகம் இப்போதும் புதைந்து கிடக்கும், அதை பயன்படுத்துங்கள் என்றார். 60 ஆண்டுகளில் ஆற்றுப்படுகை மண்மேடாகிவிட்டதால் குறிப்பிட்ட கல்லை எடுப்பது சாத்தியமில்லை என அமைப்பினர் தயங்கினர். நெல்லையப்பர் கோவிலில் பணிபுரிந்த சுந்தர தீட்சிதரை அணுகுங்கள். செந்திலாண்டவன் சிலைக்காக கல் எடுத்த காலத்தில் அவர் அங்கு பணிபுரிந்தவர் என வழிகாட்டினார் மகா பெரியவர். தீட்சிதரை அவர்கள் சந்தித்த போது, உங்களுக்கு வழிகாட்டவே முருகர் இன்னும் என்னை உயிரோடு வைத்திருக்கிறார் என நெகிழ்ந்தார். சரியான இடத்தை அவர் சுட்டிக்காட்ட ஒரே நாளில் கல் கிடைத்தது. ஆனால் சிலை தயாரானதா என்றால் அதுதான் இல்லை. கல்லில் இருந்து ஆண் சிலை வடிப்பதற்கான ஓசை வராததால் தலைமை சிற்பி கணபதி மடத்திற்கு சென்றார். சிலையை செதுக்க ஆரம்பி, முருகன் அருளால் தானே சரியாகிவிடும் என்றார் மகா பெரியவர். அதன்படி சிலை வடித்து காட்டிய போது சுவாமிமலை முருகனிடமிருந்து வேறுபடுத்தி காட்ட ருத்ராட்ச மாலையை கல்லிலே செதுக்கிவிட்டாய் போல் இருக்கே என கேட்டார் மகா பெரியவர். பிரமித்து போனார் சிற்பி. சுவாமிமலை முருகனுக்கு ருத்ராட்ச மாலையை தனியாக அணிவிக்கின்றனர். இந்த நுணுக்கத்தை அறிந்துதான் சுவாமிகள் கேட்கிறார். அவரின் பார்வையில் இருந்து யாரும் தப்ப முடியாது என்பதை உணர்ந்து நெகிழ்ந்தார் சிற்பி. மகா பெரியவர் சிலையை கைகளால் தடவி பார்த்ததோடு விபூதி அபிஷேகமும் செய்தார். இக்கோயில் கும்பாபிஷேகத்தன்று இதை கணபதி ஸ்தபதி பக்தர்களுடன் பகிர்ந்து கொண்டார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். மகா பெரியவரின் அற்புதங்கள் அனைவருக்கும் போய் சேரணும்னு நான் நினைக்கிறேன். நீங்களும் நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மகா பெரியவரின் எண்ணிலடங்கா அற்புதங்களை மற்றும் ஒரு பகுதியில் பார்ப்போம். நன்றி.